வணக்கம், வாழ்க வளமுடன். அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் அனைவருக்கும் என் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, நான் உங்கள் கேரளா குரு மணிகண்டன் ஜோதிடர், பாலக்காடு. நாம இப்ப பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா, வருகிற ஏப்ரல் மாதம் கும்பம் ராசிக்கு எப்படி இருக்கும், கும்பம் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நாம பாத்தீங்கன்னா NLS அப்படிங்கிற ஒரு முறையில நட்சத்திர லக்ன முறை அப்படின்னு சொல்லி ஒரு 12 பாவங்களை 6 நட்சத்திரமும் 6 லக்னமே இயக்குகிறது. இந்த 6 நட்சத்திரமும் 6 லக்னமும் எந்த வயதை தொடுகிறது, எந்த அமைப்பில் செயல்படுகிறதோ அதற்கு உண்டான செயல்பாட்டில் நீங்கள் சென்றால் உறுதியான வெற்றி கிடைக்கும், உங்களுக்கு எல்லா சுகங்களும் உறுதியாக கிடைக்கும் அப்படின்னு அந்த இயக்கத்தை செயல்படுத்த முடியும்னு அது பாரம்பரியத்திலும் கேரள முறையும் இணைத்து ஒரு புது முறையாக செயல்படுத்தி ஜாதகங்களுக்கு வெற்றி பெற வைக்க முடியும்னு சொல்லி ஜாதகம் பார்த்து பலன் சொல்லிட்டு இருக்கோம். இப்போ நாம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா, கும்பம் ராசிக்கு ஏப்ரல் மாதம் பலன். இந்த கும்பராசிக்கு இந்த மாத நாயகர்களாக வரக்கூடியவர்கள் செவ்வாய் பகவானும் சுக்கிர பகவான். அப்போ இந்த செவ்வாய் பகவான் கும்பராசிக்கு 2ஆம் இடத்திலும் சுக்கிர பகவான் 4ஆம் இடத்திலும் இருக்கிறார்கள். 3 குடையவன் 2, 3 குடையவன் 2. அதே போல 4 குடையவன் 3, 3 குடையவன் 2, 4 குடையவன் 3. இந்த 3 குடையவன் தான் 10 குடையவனும், 3 குடையவன் தான் 10 குடையவனும், 4 குடையவன் தான் 9 குடையவனும். அப்ப பாத்தீங்கன்னா இவர்களுக்கு செயல்படக்கூடிய பாவகங்கள் பாத்தீங்கன்னா 9ஆம் பாவகமும் 4ஆம் பாவகமும் செயல்படுகிறது. 2, 9, 4 இந்த 3 பாவங்கள் தான் செயல்படும். தனம், வாக்கு, குடும்பம். அப்போ இவர்களுடைய குடும்பத்திற்காக இவர்களுடைய தனம் நல்ல செலவாக போகிறது. இந்த மாதம் ஒரு அதிகபட்ச செலவுகளுக்காக கடன் வாங்கி செலவு செய்யக்கூடிய சூழ்நிலையோ, இருக்கும் இட அமைப்பில் கையிருப்புகளை கரைக்கக்கூடிய சூழ்நிலையோ உருவாகக்கூடிய ஒரு செலவு வருகிறது. அதே போல படிப்பு செலவிற்காக ஒரு பணத்தை நாம் கையாள போகிறோம், ஒரு தனத்தை செலவு செய்ய போகிறோம் அப்படிங்கிறது சொல்லுது. அதே போல வாக்கினால் செய்யக்கூடிய தொழில், மார்க்கெட்டிங் தொழில், அதே போல சொந்த தொழில், இந்த மாதிரி தொழில் எல்லாம் புதிய வாடிக்கையாளர்களுடைய அறிமுகம் வரும். ஏதாவது ஒரு லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். புதிய புதிய உறவுகள் வரக்கூடிய அமைப்பு வரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4ஆம் பாவத்தில் போய் சுக்கிரன் இருக்கிறார். இந்த 4ஆம் பாவங்கிறது காலச்சக்கரத்துக்கு 2ஆம் இடம். அப்போ இடம், வண்டி, வீடு, வாகனம் இது சம்பந்தப்பட்ட தேவைகள் பூர்த்தி செய்வதற்காக ஒரு உறுதியான முடிவு எடுத்தல், அதற்குண்டான பேச்சுவார்த்தைகள் நடத்தி அதற்கு சரியான முடிவெடுத்து செயல்படுத்துதல், அதற்குண்டான பேங்க் லோனு, அதே மாதிரி ஏதாவது நகை நட்டுகளை வைத்து பணம் திரட்டுவது, இதற்குண்டான முயற்சிகளில் எல்லாம் இந்த மாதம் எடுப்பீர்கள். இந்த மாதம் அதற்கு தகுந்த மாதமாக உங்களுக்கு செயல்படும் அப்படின்னு சொல்லலாம். கும்பம் இருக்கும் இடம் கூட்டம் இருக்கும் இடம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்க கூட்டத்தில் பங்கெடுக்கக்கூடியதோ இல்ல ஒரு கூட்டத்தில் தலைமை தாங்கி பேசக்கூடிய நிலைமையோ, ஒரு கூட்டத்திற்கு செல்லக்கூடிய நிலைமை, குடும்ப விசேஷங்களில் சென்று சுப செலவுகள் செய்யும் சூழ்நிலை, குடும்பத்தில் இருக்கும் தாய், தந்தை, பாட்டி, தாத்தா அவர்களுக்கு ஆரோக்கிய செலவுகள், அதே போல ஏதாவது ஒரு கர்ம நிகழ்வுகளில் கலந்து கொள்ளுதல், அதற்கு உண்டான ஒரு சின்ன சங்கடம் மனதில் வந்து போகும். ஒரு துக்க நிகழ்வுகள் உங்கள் மனதில் வந்து சங்கடப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த ஏப்ரல் மாதத்தில் இருக்கிறது. அப்போ அதற்குண்டான ஏதாவது ஒரு விஷயங்கள் உங்கள் அருகில் இருந்தால் கவனமாக இருக்க வேண்டும். நபர்களோ அதற்குண்டான அமைப்புகளோ இருந்தால் அதில் கவனமாக இருக்க வேண்டும். அதே போல் இந்த 4ஆம் இடம்தான் சுகம் அப்படின்னு சொல்றதுனால இந்த தீய பழக்கங்களால் வரக்கூடிய சண்டை வழக்குகள் குடும்பத்தில் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு. மதுவினால் வரக்கூடியது, வேற பழக்கங்களால் வரக்கூடிய சண்டை சச்சரவுகள் குடும்பத்தில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் கணவனுக்கும் மனைவிக்கும் வரக்கூடிய அமைப்பு இருக்குது. அந்த அமைப்புல வாக்கையும் நாக்கையும் கண்டித்து குடும்பத்தை மனதில் வைத்து
ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் செயல்படும் பொழுது அது சின்ன பிரச்சனையா போய் ஒரு சுமூகமான அமைப்புல முடியும். பிரிந்திருக்கும் கும்பராசி கணவன் மனைவிகளுக்கு இந்த மாதம் ஏதாவது ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை உருவாக்கி தரும். அவர்களுடைய எண்ணத்திற்கேற்ற ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை உருவாக்கி செயல்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல படிக்கும் கும்பராசி மாணவ மாணவிகளுக்கு, அதே அரசாங்க சம்பந்தப்பட்ட பரீட்சை எழுதி காத்திருக்கும் மாணவ மாணவிகளுக்கு, மருத்துவம், அதிகார தொழில்னு சொல்லக்கூடிய யூனிஃபார்ம் தொழில்னு சொல்லக்கூடிய போலீஸ், இராணுவம், அதே மாதிரி மருத்துவம், பிஓ ஆபீசர், அதே மாதிரி வருவாய்த்துறை, இந்த மாதிரி துறையில எல்லாம் இருப்பவர்களுக்கும் சரி, அந்த மாதிரி துறையை தேடுபவர்களுக்கும் ஒரு நல்ல மாற்றத்தை தரும் மாதமாக இந்த மாதம் இருக்கும். அப்படி குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் இருக்கிறது. இவர்களுடைய வெற்றி எங்கே இருக்கிறது அப்படின்னு பார்த்தா, இவர்களுடைய வெற்றி செயல்படுத்தக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா, அதாவது காவல் தெய்வம்னு சொல்லக்கூடிய கருப்புச்சாமியும், முனீஸ்வரன், ஐயனார், இந்த மாதிரி வழிபாடெல்லாம் இவர்களுக்கு வெற்றியை தரும். அதே மாதிரி நரசிம்மர் வழிபாடு, கயக்ரீவர் வழிபாடு, கணபதி வழிபாடு, இதெல்லாமே இவர்களுக்கு வெற்றியை தரும். இந்த வழிபாடெல்லாம் இவர்களுக்கு ஒரு சிறப்பான வெற்றியை தரும், ஒரு முன்னேறி செல்லக்கூடிய பாக்கியத்தை தரும். அதே போல இவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்பிள் தானம் செய்தல், ஆப்பிள் தானம் செய்தல் சிறப்பை தரும். செவ்வாழை பழம் தானம் செய்தல் சிறப்பை தரும். மாடுகளுக்கு அகத்திக்கீரை கொடுத்தல் சிறப்பை தரும். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள் பல அவர்களுக்கு ஒரு வெற்றியான விஷயங்களுக்கு உறுதுணையாக இருந்து சிறப்பை தரும். இவர்களுடைய வழிபாடு நம்ம சொன்ன மாதிரி ஐயனார், கருப்புச்சாமி, முனீஸ்வரன், இந்த மாதிரி காவல் தெய்வம், எல்லையில் இருக்கக்கூடிய தெய்வத்தை கும்பிடுவதும், அகோரமான தெய்வத்தை கும்பிடுவதும் இவர்களுக்கு வெற்றியை தரும். அதே மாதிரி பாதநடையாக போய்கொண்டிருக்கும் பக்தர்களுக்கு நீர்மோர் குடிப்பது, கூழ் கொடுப்பது, பால் கொடுப்பது, இதெல்லாமே வந்து இவர்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல ஒரு பலனையும் தரும். இவர்களுடைய அதிர்ஷ்ட எண் அப்படின்னு எடுத்துக்கிட்டா 8, 3, 3ஆம் நம்பரு 8ஆம் நம்பரு கும்பராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக வரும். இந்த கூட்டு எண் மூன்றாக வரக்கூடிய தேதிகளும் இவருக்கு வெற்றியை தரும். 8ஆக வரக்கூடிய தேதிகளும் வெற்றியை தரும். இவர்களுடைய ஆடை வந்து பாத்தீங்கன்னா பல வர்ண ஆடைகள், இல்லைன்னா கோடு போட்ட ஷர்ட்டு, இளநிற ஷர்ட்டுகள்ல கோடு போட்ட ஷர்ட்டுகள், இளம் பச்சை, பச்சை கலர்ல இளம் பச்சை, இளம் ப்ளூ, இந்த மாதிரி இருக்கிற பேண்ட் ஷர்ட் எல்லாம் வந்து இதே அமைப்பில் உள்ள ட்ரெஸ்ஸுகள் எல்லாம் அவங்களுக்கு யோகமான ட்ரெஸ்ஸாக இருக்கும். இதெல்லாம் அவங்களுக்கு வெற்றி தரக்கூடிய வாய்ப்பையும் தரும். அப்போ முயற்சி பண்ணுங்க, வெற்றி பெறுங்க. வணக்கம், வாழ்க வளமுடன். வணக்கம், வாழ்க வளமுடன். அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவர்களுக்கும் என் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, நான் உங்கள் குரு மணிகண்டன், ஜோதிடர், கேரளா, பாலக்காடு. நம்ம வந்து பாத்தீங்கன்னா NLS சிஸ்டம் அப்படின்னு சொல்லி, நட்சத்திர லக்ன முறை அப்படின்னு சொல்லி 6 நட்சத்திரம் 6 லக்னம் நம் 12 பாவகத்தை ஆள்கிறது. அது எந்த சூட்சமத்தில் ஒளிந்திருக்கிறதோ அந்த சூட்சமத்தை செயல்படுத்தினால் வெற்றி பெற முடியும் உங்கள் ஜாதக அமைப்பில்னு கேரள முறையும் தமிழ் பாரம்பரிய முறையையும் இணைத்து உங்களுடைய ஜாதகத்தில் வெற்றியான அமைப்புகள் எங்கே இருக்கிறது, உங்கள் செயல்களுக்கு உண்டான மாற்றங்கள் எங்கே இருக்கிறது என்று பார்த்து பலன் சொல்கிறோம். சரி, நாம இப்போ பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஏப்ரல் மாதம் கன்னி ராசிக்கு எப்படி செயல்படும், ஏப்ரல் மாதம் கன்னி ராசிக்கு எப்படி செயல்படும், கன்னி ராசிக்காரர்கள் எந்த விதத்தில் செயல்பட்டால் சில பிரச்சனைகளில் இருந்து தப்பிக்கலாம், சில நன்மைகள் வந்து சேரும், அப்படிங்கிறதான் நாம பார்க்க போறோம். இப்போ பாத்தீங்கன்னா கன்னி ராசியுடைய அமைப்பை பார்த்துக்கலாம். ஓம் மங்கும் மகா கணபதே நமக. ஓம் மங்கும் மகா கணபதே நமக. ஓம்
அங்கும் மகா கணபதே நமக. நவகோள்கள் நத்துணையாக உபகோள்கள் உற்ற துணையாக அதிதேவதைகள் ஆசீர்வாதம் செய்ய எல்லோருக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைக்கட்டும், மகிழ்ச்சி நிறைவாகட்டும்னு சொல்லி நாம இப்போ ஏப்ரல் மாதம் கன்னி ராசிக்கு எப்படி செயல்பட போகிறது. இந்த ஏப்ரல் மாதம் கன்னி ராசிக்கு நாயகர்களாக வரக்கூடியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சுக்கிர பகவானும் செவ்வாய் பகவானும் தான் நாயகர்களாக வரக்கூடியவர்கள். அப்போ இந்த சுக்கிர பகவான் கன்னி ராசிக்கு 8ஆம் இடத்திலும் செவ்வாய் பகவான் கன்னி ராசிக்கு 7ஆம் இடத்திலும் இருக்கிறார்கள். அப்போ கன்னி ராசிக்கு 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் பாத்தீங்கன்னா 8இல் போய் இருக்கிறார், மேசத்தில். அதே மேசத்திற்கு உண்டான அதிபதி செவ்வாய் பகவான் மேசத்திற்கு 12ஆக 7இல் இருக்கிறார். அப்போ 7ஆம் பாவகமும் 9ஆம் பாவகமும் 8ஆம் பாவகமும் 12ஆம் பாவகமும் செயல்படக்கூடிய சூழ்நிலை மாதமாக இருக்கிறது. 7ஆம் பாவகம் என்பது என்னவென்றால் இவர்களுடைய கூட்டு தொழில், கூட்டாளிகள், நண்பர்கள், அதே போல கலத்திரம்னு சொல்லக்கூடிய மனைவி, இந்த எல்லா விஷயத்திலையும் அவங்க ஒரு கெடுபலன் வரக்கூடிய சூழ்நிலையாக இருப்பதால் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் சனி பகவானுடன் சேர்ந்து செவ்வாய் பகவான் மீன ராசி காலச்சக்கரத்துக்கு 12ஆம் வீட்டில் இருப்பதால் அங்கே வீண் வாக்குவாதங்கள், விரயங்கள், விவாதங்கள், ஆரோக்கிய பிரச்சனை, நரம்பு பிரச்சனை, மனப்பிரச்சனை, குணப்பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை அதிகமாக இருக்கிறது. அதே போல 8ஆம் இடமும் அங்கே தொடர்பு கொள்வதால் இந்த 8ஆம் பாவகம் எதிர்பாராத நன்மைகளையும் சொல்கிறது, எதிர்பாராத தீமைகளையும் சொல்கிறது. இப்போ எதிர்பாராத நன்மைகள் அப்படின்னு சொன்னா, நான் இன்று பார்க்க வேண்டும் என்று நினைத்த நபரை நினைத்து பார்க்காமல் என் நேரெதிரே கண்டேன், கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்தது என்று சொல்வதற்குண்டான வாசகத்திற்கு இணங்க அந்த செயலும், அதே போல் நான் நினைத்தேன் இது நடக்கும் என்று அது என்னை தேடி வந்து விட்டது என்று நீங்கள் நினைக்கும் ஒரு கெட்ட செயல்கள் உங்களை நெருங்கி வரக்கூடிய சூழ்நிலையும், அதே போல் தேவையில்லாத வழக்கு, வம்பு, வண்டி வாகன இடர்பாடுகள், விபத்துகள், இதுபோல் உள்ள சின்ன சின்ன சூழ்நிலைகள் எல்லாம் உங்களை தேடி வரக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. அதே போல வம்பு, வழக்கு, வண்டி வாகனத்தால் நடந்து வரும் கேஸுகளில் இருந்து வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலையும், அதே சொத்து வழக்கு சம்பந்தப்பட்ட கேஸுகளில் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலையும், ஏனென்றால் இடத்திற்கு சம்பந்தமான செவ்வாய் பகவானும் மண்ணிற்கு சம்பந்தமான சனி பகவானும் சேர்ந்து 12ஆம் இடம் சேமிப்பு, விரய சேமிப்பு அப்படின்னால அதை போராடி வாங்கக்கூடிய சூழ்நிலை இருப்பவர்கள் போராடி வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை இந்த மாதம் அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வரக்கூடிய சூழ்நிலை வரும். அதாவது இடம், வண்டி, வாகனம், சொத்து போன்ற வழக்குகளில் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். இதுவும் இந்த 8ஆம் பாவகம் தான் செயல்படுத்தி தரப்போகுது. 9ஆம் பாவங்கிற பாக்கியாதிபதி 8இல் போயிருப்பதால் இந்த பாக்கியமான செயல்கள் திடீரென்று தந்தை சொத்து, தந்தையால் வரக்கூடிய வருமானம், தந்தையுடைய ஆரோக்கியம் கவனமாக பார்க்க வேண்டும், தாயுடைய ஆரோக்கியம் கவனமாக பார்க்க வேண்டும். உங்களுடைய அதாவது கௌரவம், அந்தஸ்துன்னு சொல்லக்கூடிய புகழ், அதுல ஏதாவது ஒரு கரும்புள்ளி வருவதற்குண்டான சூழ்நிலைக்கும் அதில் ஜாக்கிரதையாக கவனமாக கையாள வேண்டும். ஏனென்றால் 9ஆம் அதிபதி 8இல் போய் இருப்பதால் அந்த 8ஆம் அதிபதியும் உங்களுக்கு 12 அவருக்கு 12இல் இருப்பதால் நம்ம சில விஷயங்கள்ல ரொம்ப கவனமாக இருந்து செயல்படணும். இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளிடம் இருக்கும் பொருள்கள் களவு போகக்கூடிய சூழ்நிலை இருக்கு. இந்த கன்னிராசிக்காரங்க கிட்ட இருக்கக்கூடிய பொருள் பணம், பர்ஸ், நகை, வெள்ளியோ தங்கமோ, அதே மாதிரி வீட்டில் இருக்கும் துணிமணிகள் கூட களவு போகக்கூடிய சூழ்நிலை வரும். ஏதாவது எதிர்பாராத விதமாக தீப்புண், அதே போல
தீயினால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது ஒன்று வரக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த மாதம் திடீரென்று நடக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதால் நம்ம இந்த கன்னிராசிக்காரங்க கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கலாம். சரி, அதே போல அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதிகாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வேலையில் ப்ரமோஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புல எல்லாம் திடீர்னு ஒரு நல்ல அமைப்பு நடக்கும். வேலை மாற்று வரும், இடமாற்று வரும், ப்ரமோஷன் அப்படின்னு சொல்லி உயர்ந்த பதவிகள், அதிகாரிகள், காவல் அதிகாரிகளாக இருக்கக்கூடியவங்களுக்கு உயர் பதவிகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை. அதே மாதிரி கணக்கு பிள்ளையாக இருப்பவர்களுக்கு அந்த படிப்பிற்கேற்ற உயர் பதவிகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை, இதெல்லாம் உருவாகக்கூடிய வாய்ப்பு இந்த மாதம் அதை ஏற்படுத்தி தரும். உங்களுடைய பெயர் கெஜெட்ல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, கவர்மெண்டுடைய ஆர்டர்ல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்லலாம். அதே மாதிரி கன்னிராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா மன வாழ்க்கைக்கு சம்பந்தப்பட்ட சூழ்நிலைகள் உருவாகும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் திருமண வாய்ப்பு வரக்கூடிய அமைப்பு, அதற்குண்டான செயல்பாடுகள், அதற்குண்டானவர்களை காண்பது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை தொடக்கி வைக்கக்கூடிய மாதமாக இந்த ஏப்ரல் மாதம் அவர்களுக்கு துணையாக இருக்கும். அப்போ இந்த கன்னிராசிக்கு 7 அதிபதி கன்னிராசிக்கு 10 போயிருக்கிறார். அப்போ இந்த மாதிரி அமைப்பு இருப்ப போது அந்த 10ஆம் இடம் என்பது ஜீவனம், கர்மம், தொழிலை சொல்வதால் அவர்களுடைய புண்ணிய பலன் அதிகரிக்க வேண்டும். அதே போல கர்ம பலன் குறைய வேண்டும். அதே போல வாழ்க்கை தரம் உயர வேண்டும். அப்போ இந்த புண்ணிய பலன் கூடி கர்ம பலன் குறைந்து வாழ்க்கை தரம் உயர, ஜீவனம் வலுப்பட அவர்களுக்கு 7ஆம் இடங்கிற கலத்தரத்திடமும் கூட்டாளிகளிடமும் கவனமாக இருந்தால் இந்த வெற்றி கிடைக்கும். பண நஷ்டம் வராது, தொழில் நஷ்டம் வராது, கணவன் மனைவிக்குள்ள பிரிவு வராது. அந்த சூழ்நிலையெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா பார்த்துக்கலாம். அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு துறையிலும், ஒவ்வொரு உறவிலும், ஒவ்வொரு செயலிலும் கன்னிராசிக்காரங்களுக்கு எதிர்பாராத விதமான லாபமும் இருக்கிறது, எதிர்பாராத சங்கடமும் இருக்கிறது. அதை கவனமாக கையாள வேண்டும். அவர்களுடைய வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சமயபுர மாரியம்மன் வழிபாடு. நேரத்திற்கு தகுந்தது போல் அவர்கள் கிரகங்கள் மாறி நடக்க, சமயம் என்றால் நேரம், மாறி என்றால் மாறுதல், சந்திரன். அப்போ சமயபுர மாரியம்மன் வழிபாடு இந்த ராகு சந்திரனுடைய அமைப்புல உங்களுக்கு நல்வெற்றியை தரும். அங்கேயே அயன சயனத்தில் இருக்கும் ஸ்ரீரங்கநாதர் வழிபாடும் உங்களுக்கு சிறப்பை தரும். அதே போல் தயிர் சாதம் அப்படின்னு சொல்லி தயிர் சாதம் அன்னதானம் செய்வதும், கூழ் ஊற்றுவதும் உங்களுக்கு நல்ல பக்க பலமாக இருந்து செயல்படும். உங்களுடைய ராசியான எண்ணாக 1ம் 9ஐயும் பயன்படுத்தலாம். 1ஆம் எண்ணையும் 9ஆம் எண்ணையும் பயன்படுத்தலாம். 1ஆம் தேதி கூட்டு எண்ணிக்கை வரக்கூடிய 1ஆம் தேதி, 9ஆம் தேதி கூட்டு எண்ணிக்கை வரக்கூடிய 9ஆம் தேதியை பயன்படுத்தலாம். அதே போல் நீங்கள் தானமாக செய்வது தயிர் சாதம் தானம் செய்வது சிறப்பு. இந்த மாதத்தை கடந்து செல்வதற்கு நீங்கள் கவனமாக இருந்தால் வெற்றி உங்களதுன்னு சொல்லி நான் உங்கள் கேரளா குருமணிகண்டன். வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு நான் உங்கள் கேரளா குருமணிகண்டன் ஜோதிடர் அண்ட் ஆசிரியர். நாம இப்போ பார்க்கக்கூட பதிவு என்னன்னு கேட்டீங்கன்னா, வருகிற ஏப்ரல் மாதம் விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்கும் பலன் அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். வருகிற ஏப்ரல் மாதம் விருச்சிக ராசிக்கு எப்படி பலன் இருக்குன்னு பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்ம பாத்தீங்கன்னா NLS அப்படிங்கிற ஒரு முறையில, அதாவது நட்சத்திர லக்ன முறைன்னு சொல்லி ஒரு முறையில பாரம்பரியத்தையும் கேரள ஜோதிடத்தையும் இணைத்து ஒரு புதிய முறையில நம்மளுடைய 12 பாவகத்தை 6 நட்சத்திரம் 6 லக்னம் தான் ஆள்கிறது. அதனால் அந்த முறைப்படி சூட்சமத்தில் நாம் ஒரு ஜாதகத்தை செயல்படுத்தினால் அந்த ஜாதகர் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற ஒரு முறையில பலன் பார்த்து சொல்லிட்டு இருக்கோம். சரி, இப்போ நாம
பதிவுக்கு போகலாம். விருச்சிக ராசிக்கு ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு. ஓம் ஹங்கும் மகா கணபதே நமக. ஓம் ஹங்கும் மகா கணபதே நமக. ஓம் ஹங்கும் மகா கணபதே நமக. நவகோள்கள் நத்துணையாக உபகோள்கள் உற்ற துணையாக அதிதேவதைகள் ஆசீர்வாதம் செய்ய எல்லாருக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைக்கட்டும், மகிழ்ச்சி நிறைவாகட்டும்னு சொல்லி நாம விருச்சிக ராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் நாயகர்களாக நின்று செயல்படக்கூடிய கிரகங்கள் யார் அப்படின்னு பார்த்தா சுக்கிர பகவானும் செவ்வாய் பகவானும் தான் இந்த மாதம் நாயகர்கள். அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளதான் விருச்சிக ராசி செயல்படும். அப்போ விருச்சிக ராசிக்கு இப்ப பாத்தீங்கன்னா அந்த சுக்கிர பகவான் 12 குடையவர் 6ல போய் இருக்கார். ராசி அதிபதி 5ஆம் இடத்தில் போய் இருக்கிறார். சனி பகவான் கூட இருக்கிறார். அதே மாதிரி நமக்கு பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்தில் போய் சுக்கிர பகவானும் 12 குடையவன் 6ஆம் இடத்திலும் போய் இருக்கிறார். அப்போ 5ஆம் இடம், 6ஆம் இடம், 12ஆம் இடம், இந்த 3 பாவகங்களும் தான் இந்த மாதம் இயக்க போகிறது அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த 3 பாவகங்கள் எப்படி நம்மளை இயக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5ஆம் இடங்கிற ஒரு நிலையான வருமானம், குலதெய்வம், பங்காளிகள், பூர்வீக சொத்து, பித்ருக்கள், முன்னோர்களுடைய பாதிப்பு, இந்த விஷயத்தினால நமக்கு பாத்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு மறைமுக எதிரிகளுடைய தொல்லை, மறைமுகமான பிரச்சனைகள், எதையும் வெளியில் சொல்ல முடியாத ஒரு விரக்தித்தன்மை, செயலாற்றுவதில் சங்கடம், அதே மாதிரி உறவினர்களால் பாதிப்பு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகள்லாம் வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. இந்த 5ஆம் இடத்துல சனி பகவான் கூட போய் செவ்வாய் பகவான் இருப்பதால் ஒரு யுத்தத்தை சந்திக்கக்கூடிய, அதாவது யுத்தம் என்றால் ஒரு வழக்கு, சண்டை, சச்சரவு, பிரச்சனைகளை சந்தித்து வெளியில் வர வேண்டும் என்பது இந்த மாதத்துடைய ஒரு செயல்பாடாக இருக்கிறது. அதுவும் யார், எந்த எதிரி அப்படின்னா மறைமுக எதிரி. உங்களை நேருக்கு நேர் சந்திக்க முடியாம மறைமுகமாக நின்று கோல் மூட்டி குதர்க்கமாக பேசி உங்களுடைய அமைப்பை சீரழிக்க எதிரிகளால் செய்யும் சூழ்ச்சிகள் எல்லாம் வரும். அது குடும்பத்துக்குள்ளேயும் சரி, வெளியிலையும் சரி, நீங்க யாரை நம்பிட்டு இருந்தீங்களோ அவங்களே நமக்கு பிரச்சனையா இருக்காங்கன்னு ஒரு சங்கடத்தை எல்லாம் கொண்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். அதே மாதிரி 6ஆம் இடம்னு சொல்லக்கூடிய தொழில், அந்த இடத்துல போய் 12 குடைய சுக்கிரன் உட்கார்ந்துருக்க. அதனால பாத்தீங்கன்னா உள்ளூரில் இருந்து வெளியூர் சென்று தொழில் செய்து வர வேண்டும், ஒரு இடத்திலிருந்து ஒரு இடம் மாறி தொழில் செய்ய வேண்டும். இப்ப புதிதா மாறக்கூடிய ஒரு எண்ணம், அதற்குண்டான ஒரு அமைப்பெல்லாம் செயல்படும். அதே மாதிரி வெளியூருக்கு ப்ரமோஷன் கிடைக்கிறது, வெளியூருக்கு மாற்றம் கிடைப்பது, மேலதிகாரிகளின் ஒரு தாக்கத்தால் வெளியூர் மாற்றம் கிடைப்பது, செய்யும் இடத்தில் தொழில் செய்யும் கூட்டாளிகளால் ஏதாவது சங்கடத்தை சந்தித்து தொழிலை மாற்றுவது, அந்த மாதிரி ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த 6ஆம் இடத்தால். அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் வயிறு சம்பந்தப்பட்ட பாதிப்பு, தலை சம்பந்தப்பட்ட பாதிப்பு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நாம இந்த மாதம் சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கு. எதையும் உங்கள் முன் எதிர்த்து நின்று பேச பயப்படும் எதிரிகள் உங்களுக்கு பின் நின்று செயல்படக்கூடிய காலமாக இருப்பதால் நம் வண்டி வாகனங்கள் இதுல எல்லாம் கொஞ்சம் சூதானமாக செயல்பட வேண்டிய காலமாக இருக்கிறது. அதேபோல் 5ஆம் இடமும் 6ஆம் இடமும் இயங்குவதால் தொழில் மாற்றத்தை உறுதியாக செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. அது நம்ம இப்ப எந்த தொழில் செஞ்சாலும் சரி, அதுல ஒரு மாற்றம் இல்லையா, அதுல ஒரு இழப்பு, இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நாம சந்திக்கக்கூடிய சூழ்நிலை அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வண்டி வாகனம் வைத்து தொழில் செய்பவர்கள் நல்ல கண்ணும் கருத்துமாக இருந்து செயல்படுவது சிறப்பு. ஃபைனான்ஸ் சம்பந்தப்பட்ட, பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தொழில் செய்பவர்கள் கொஞ்சம் கவனமாக இருந்து செய்வது சிறப்பு. இல்லையா தேவையில்லாத வழக்கு வம்புகளில் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். ஏன்னா 6ஆம் இடங்கிறது ஏதாவது ஒரு வழக்கை உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த 7 கூடையவர் 12ஆம் அதிபதி, 7 கூடையவர்
அவர் 6ல போய் இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒரு வெளியூரில் இருந்து வரக்கூடிய உறவுகளால், பெண் உறவுகளால் ஏதாவது ஒரு நல்ல மாற்றங்களோ வருமானங்களோ வரக்கூடிய அமைப்பு இருக்கும். மனைவி வழியில் ஏதாவது ஒரு வருமானம் வருவதற்கு உண்டான வாய்ப்போ இல்ல ஏதாவது சொத்து சுகங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்போ வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அந்த மாதிரி ஜாதகர்களுக்கு, அந்த மாதிரி அமைப்பு இருப்பவர்களுக்கு அந்த விதி சரியாக வரும். அதே போல் வெளியூரில் இருக்கும் சிநேகம், காதல், அதன் மூலமாக லாபம் வருவதும், காதல் திருமணம் நடப்பதும் இங்க நம்ம இந்த மாதத்துல சுட்டி காட்டப்படுகிறது விருச்சிக ராசிக்காரர். அதே போல 2ஆம் திருமணத்துக்கு முற்படுவோருக்கு 2ஆம் திருமணத்திற்கு உண்டான வழிவகைகள் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். கூட்டாளிகளால் குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. பணம் சம்பந்தப்பட்டோ இல்ல குடும்பத்தில் ஏதாவது உறவில் இடை ஏறி வந்தது போல், ஒரு உறவில் இடையில் வந்தது போல் உள்ள மாற்றத்தால் குடும்பத்தில் ஒரு சலசலப்பு, சஞ்சலங்கள் வரும் வாய்ப்பு இருக்கிறது. அதனால் வீட்டிற்கு அதிகம் நண்பர்களை கூப்பிடுவதை தடுப்பது நல்லது. இந்த அயன சயன போகம்னு சொல்லக்கூடிய இடம் சுக்கிரன் ஆட்சி செய்வதாலும், அது 6ஆம் இடமாக இருப்பதாலும், தேவையில்லாத பழக்கங்களை கையில் வைத்திருந்தால், குடிப்பழக்கம், அதே போல சீட்டாட்டம், இது போல தேவையில்லாத சூதாட்டங்களோ குடிப்பழக்கங்களோ அதிகப்படியாக இருந்தால் அதை குறைத்துக் கொள்வது நல்லது. ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வரும். நம்ம எப்போ நம்ம சிந்தனையில தெளிவா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். அப்போ இந்த விருச்சிக ராசிக்காரங்கள்ல வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு இப்போதைக்கு ஒரு பிரச்சனையோ வழக்கோ வம்போ கேஸோ வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா 12ஆம் இடமும் 6ஆம் பாவகமும் சம்பந்தப்பட்டு வருமானங்கிற இடத்துல பாதிப்பை தருகிறது. இந்த வருமானங்கிற பாதிப்பை தரும் பொழுது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய வசிக்கக்கூடியவர்கள் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு பாதிப்பு வரக்கூடிய சூழ்நிலையாக இருக்கிறது. ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதே போல இந்த விருச்சிக ராசி எல்லாருக்கும் அப்படின்னா பொது பலனாத்தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனா இதுவும் ஒரு 70-50% ஒத்து வரும். அதனால் நம் கவனமாக இருப்பது நல்லது. கோச்சார கிரகங்களுடைய சூழ்நிலையை வைத்து சொல்லும் காரணத்தினால் நாம் கவனமாக செயல்படுவது நல்லது. சரி, அப்போ இதற்கு உண்டான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தா, காஞ்சி காமாட்சி அம்மன் ஏகாம்பரேஸ்வரர் வழிபாடு சிறப்பு. உள்ளூரில் இருக்கும் காமாட்சி அம்மன் சிவன் வழிபாடு சிறப்பு. அதே போல நீங்க பாத்தீங்கன்னா ஆரஞ்சு பழம் தானம் கொடுப்பது உங்களுக்கு நன்றாக ஒரு பலனை தரும். அதே போல் உங்களுக்கு 6ஆம் தேதியும் 9ஆம் தேதியும் உங்களுக்கு நல்ல தேதிகளாக செயல்படும். 6, 9 அதிர்ஷ்ட எண்கள். உங்களுடைய அதிர்ஷ்டமான தினங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமையும் புதன்கிழமையும் அதிர்ஷ்ட தினங்கள். ஞாயிற்றுக்கிழமையும் புதன்கிழமையும் அதிர்ஷ்ட தினங்களாக செயல்படும். அதே போல் நீங்கள் செய்யக்கூடிய தானம் என்று எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு புளி தானம் செய்வது. புளி அதாவது நம்ம வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்தும் புளி வாங்கி தானம் செய்வது உங்கள் மனசில் இருக்கும் பழி பாவங்களை தீர்க்கும். உங்களுக்கான எதிரிகளுடைய தாக்கத்தை குறைக்கும். முயற்சி பண்ணுங்க, வெற்றி பெறுங்க. வணக்கம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். வணக்கம், வாழ்க வளமுடன். அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் அனைவருக்கும் என் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு, நான் உங்கள் குரு மணிகண்டன், பாலக்காடு, கேரளா ஜோதிடர். நம்ம பாத்தீங்கன்னா NLS அப்படின்னு நட்சத்திர லக்ன முறைன்னு சொல்லிட்டு ஒரு புதிய முறையில தமிழ்நாட்டு பாரம்பரிய முறையையும் கேரள முறையையும் இணைத்து அதன் மூலம் எந்த ஒரு ஜாதகம் வெற்றி பெறக்கூடிய ஜாதகம்னு சொல்லி ஒரு புது முறையில ஜாதகம் பார்த்து பலன் சொல்லி அவங்களுக்கு உண்டான வெற்றிகளை முடிவு பண்றோம். சரி, நாம் இப்ப பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா, வருகிற ஏப்ரல் மாதம் கடக ராசிக்கு எப்படி செயல்படும் அப்படின்னு தான் பார்க்க போறோம். அப்போ இந்த கடகராசியுடைய சூழ்நிலைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நாம பார்க்க போறோம். அப்போ இந்த கடகராசியுடைய சூழ்நிலைகள்
இந்த வருகிற ஏப்ரல் மாதத்துல வந்து செயல்பாட்டுகளை பார்ப்போம். ஓம் ஹங்கும் மகா கணபதே நமக. ஓம் ஹங்கும் மகா கணபதே நமக. ஓம் ஹங்கும் மகா கணபதே நமக. ஓம் நவகோள்கள் நற்துணையாக உபகோள்கள் உற்ற துணையாக அதிதேவதைகள் ஆசீர்வாதம் செய்ய எல்லாருக்கும் எல்லா நலமும் வளமும் கிடைக்கட்டும், மகிழ்ச்சி நிறைவாகட்டும்னு சொல்லி கடகம் ராசிக்கு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா நாயகர்களாக வரக்கூடியவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவானும் சுக்கிர பகவானும் இந்த மாத நாயகர்களாக வராங்க. அப்போ இந்த செவ்வாய் பகவானும் சுக்கிர பகவானும் இந்த கடகராசிக்கு இப்ப எந்த பாவகத்தை வந்து செயல்படுத்த போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9ஆம் பாவகத்தையும் 10ஆம் பாவகத்தையும் செயல்படுத்த போறாங்க. அப்போ இது ஒரு 9, 10ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தர்ம கர்மாதிபதி யோகங்கிற மாதிரி. அப்போ இந்த 9ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் செயல்படுத்தக்கூடிய அமைப்புல இருக்கிறப்போ இந்த யோகம் செயல்படுமா இல்ல கர்மம் செயல்படுமா அப்படிங்கிறது தான் வந்து இந்த மாதத்துடைய ஆரம்பமா இருக்க போகுது. அப்போ 9ஆம் இடங்கிறது வந்து தந்தையுடைய அமைப்பு, தந்தைக்கு உண்டான பாக்கியம், தந்தையுடைய வெற்றி உங்களுக்கு செயல்படுமா. அதே மாதிரி 10ஆம் இடங்கிறது நீங்க வாங்கின புண்ணியம், கர்மா, தொழில், ஜீவனம், வாழ்க்கை, இந்த விஷயத்துல எல்லாம் ஒரு வெற்றி கிடைக்குமா அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்த வீட்டுக்கு உண்டான, அதாவது இந்த மேசம் வீட்டுக்கு உண்டான செவ்வாய் பகவான் மீனத்தில் இருக்கிறார். இது கடகத்திற்கு 9ஆம் வீடு. அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 9ஆம் பாவகம் 12ஆம் பாவகம் வேலை செய்யும். அப்போ இந்த 12ஆம் பாவத்துக்கு உண்டான வேலையிலையும் ஆதாயத்திலையும் தான் 9ஆம் பாவத்துக்கு உண்டான பாக்கியம் கிடைக்கும். அப்போ இந்த 12ஆம் பாவத்துக்கு உண்டான வெளியூர், வெளிநாடு, வெளி வர்த்தகம் அப்படின்னு சொல்லப்பட்ட அமைப்புல இருந்து வீண் விரயங்களை தவிர்ப்பது, நம்ம வீண் விரயங்கள் வரும், அதை தவிர்ப்பது நல்லது. தேவையில்லாத அளவு கடந்த ஆசைகளும் கடல் கடந்து போய் தொழில் செய்யக்கூடிய அமைப்பு இருக்கிறவர்களுக்கும் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகள், வீண் விரயங்கள், உடல் உபாதைகள், ஆரோக்கிய பிரச்சனை, மனசங்கடம், மனசஞ்சலம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இதனால் இந்த 9ஆம் இடங்கிற பாக்கியம் கெட்டு போற அமைப்பும் வருகிறது அப்படின்னு சொல்லுவோம். இந்த 9க்கு உண்டான குருவும் பார்த்தீங்கன்னா இந்த கடகராசிக்கு அவர் இருக்கும் வீட்டிற்கு 12இல் போய் இருக்கிறார். கடகராசிக்கு 12இல் இருக்கிறார். அப்போ இந்த 12ஆம் இடத்துடைய ஒரு அமைப்புன்னு சொன்னா நல்ல பாதிப்பை தரக்கூடிய, அப்போ இந்த பாதிப்புனா அயன சயன போகம் அப்படிங்கிற குடும்ப உறவுகளில் இருந்து ஏதாவது ஒரு பிரிவை கொடுப்பது, தொழில் மாற்றம், இடமாற்றம், வீடு மாற்றத்தை கொடுப்பது, வீட்டினால் டாக்குமெண்ட் அப்படின்னு பத்திர வகையில் உள்ள பிரச்சனை கொடுப்பது, கையெழுத்து போட்ட நண்பர்களால் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வருவது, இதையெல்லாம் சமாளித்து வரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கு. அதே மாதிரி குடும்பத்துல வந்து பார்த்தீங்கன்னா சுகக்குறைவுகள் அப்படிங்கிறது, ஏதாவது ஒரு சுகக்குறைவு வரக்கூடிய வாய்ப்பு, தாம்பத்தியத்திலும் அந்யோன்யத்திலும் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு வரும். அப்போ இந்த 4ஆம் இடம்னு சொல்லக்கூடிய அமைப்புக்கு பார்த்துக்கிட்டீங்கன்னா பொதுவா சந்திரன்கிறது காலச்சக்கரத்துக்கு நமக்கு வந்து 4ஆம் இடம். அப்போ வண்டி, வாகனம், சொத்து, வீடு, வித்தை, விஷயம், இதுல எல்லாத்துலயுமே வந்து ஒரு படபடப்பும் பரபரப்பும் போராட்டமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறது. அப்போ இதுல வந்து நாம வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஆழ்ந்த சிந்தனையோட, நல்ல ஒரு ஆலோசனை தரக்கூடிய நண்பர்களோடு இருந்து நல்ல ஒரு ஆலோசனையை வாங்கி அதுக்கு தகுந்த மாதிரி செயல்பட்டால் நம்ம தவறு நடக்காமல் பார்த்து கொள்ளலாம். அப்போ நமக்கு ஒரு வெற்றி வரணும் அப்படின்னா நாம வந்து நம்முடைய சூழ்நிலையில வந்து கரெக்டா யூகிச்சுக்கணும், கேதர் பண்ணிக்கணும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி செயல்பட்டா நம்ம வந்து தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு. இப்போ இந்த கவர்மெண்ட் பரீட்சை எழுதி வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கிறவர்களுக்கு இது ஒரு நல்ல மாதமாக இருக்கிறது. குழந்தைகளுக்கு ஒரு நல்ல மருத்துவம் கிடைக்கிறதுக்கு ஒரு நல்ல மாதமாக இருக்கிறது. படிக்கும் மாணவ செல்வங்களுக்கு பரீட்சையில் மதிப்பெண் கிடைப்பதற்கு ஒரு நல்ல மாதமாக இருக்கிறது. அதே போல வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்குவதில் இது ஒரு நல்ல மாதமாக இருக்கிறது. அதாவது நம்ம வீட்டுக்கு தேவையான சொகுசு பொருட்கள், ஃப்ரிட்ஜு, ஏசி, வாஷிங் மிஷின், அதே மாதிரி டேபிள், டைனிங் டேபிள், கம்ப்யூட்டர் டேபிள், செல்போன், இதெல்லாம் புதுசாக ஏதாவது வாங்கக்கூடிய வாய்ப்பு இந்த கடகராசிக்கு செயல்பட போகுது.
அப்போ இந்த கடகராசிக்கு உண்டான வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம என்ன வழிபாடுன்னா திருவாரூர் தியாகராஜ கோவில் வழிபாடு சிறப்பை தரும். தியாகராஜர் கோவில் வழிபாடு சிறப்பை தரும். தியாகராஜ பாகவதர் உடைய இசையை கேட்பதும் நல்ல ஒரு வலிமையை தரும், மன அமைதியை தரும். அதே மாதிரி ஆறு, கடல் இந்த மாதிரி இடத்துல குளித்து வருதல் நல்ல ஒரு வெற்றியை தருகிறது. உங்களுடைய ராசியான தேதிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு 5ஆம் தேதி கூட்டு எண்ணிக்கை வருவதும் 7ஆம் தேதி கூட்டு எண்ணிக்கை வருவதும் உங்களுக்கு ஒரு நல்ல செயல்பாட்டையும் முயற்சியும் தருகிறது. இளம் மஞ்சள் நிறமும் வெள்ளை நிறமும் உங்களுக்கு ஒரு நல்ல நிறங்களாக இருந்து வெற்றி தரக்கூடிய அமைப்பில் இருக்கிறது. உங்களுடைய தானம்னு சொன்னோம்னா உங்களுக்கு என்ன மாதிரி தானம் பண்ணலாம்? பொறி உருண்டை தானம் செய்வது உங்களுடைய மனப்பொரிச்சலை மாற்றும். இந்த மாதிரி எல்லாம் ஒவ்வொரு முயற்சியும் பண்ணி உங்களுடைய இந்த மாதத்தை வெற்றியான மாதமாக மாற்றிக்கொள்ளும். எங்க எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஒரு மகாலட்சுமி கோவிலில் சென்று அந்த உளுந்து வடையை நைவேத்தியமா வச்சு படைச்சு அங்க இருக்கிற எல்லாத்துக்கும் தானம் கொடுப்பது எதிர்பாராத விதத்தில் குடும்ப ஒற்றுமையும் தன லாபத்தையும் கொடுக்கும். அதுக்காகத்தான் இந்த உளுந்து வடையை சொன்னது. அதே மாதிரி அந்த உளுந்து வடைங்கிறது இந்த 4ஆம் தேதி கூட்டமைப்பில் வரக்கூடிய அமைப்பிலோ இல்லை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுவாதி நட்சத்திரம் அதே போல அனுஷ நட்சத்திரம் இந்த மாதிரி நாட்களிலோ நீங்கள் செய்வது உங்களுக்கு சிறப்பை தரும். சுவாதி நட்சத்திரம் அனுஷ நட்சத்திர நாட்களில் செய்வது உங்களுக்கு சிறப்பை தரும். என்ன இது நன்மையை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வாகனம் வாங்குவதற்கோ இல்லை ரொம்ப நாள் தீராத கடனுக்கு உண்டான ஒரு தீர்விற்கோ அது ஒரு நல்ல வழிவகை செய்து தரும். கிடைக்க வேண்டிய சொத்து பங்குக்கும் அது நல்ல வழிவகை செய்யும். முயற்சி பண்ணுங்க, வெற்றி பெறுங்க, எல்லாம் நல்லதே நடக்கும்னு சொல்லி வணக்கம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வணக்கம், வாழ்க வளமுடன். அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் அனைவருக்கும் என் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நாம இப்ப பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா வரும் ஏப்ரல் மாதம் மகரம் ராசிக்கு எப்படி இருக்கும், ஏப்ரல் மாதம் மகரம் ராசிக்கு எப்படி இருக்குங்கிற ஒரு பதிவை தான் பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நான் உங்கள் குரு மணிகண்டன் ஜோதிடர், கேரளா, பாலக்காடு. நாம பாத்தீங்கன்னா NLS அப்படிங்கிற ஒரு முறையில ஒரு ஜாதக கட்டத்தை 12 பாவகத்தை 6 நட்சத்திரமும் 6 லக்னமும் தான் ஆள்கிறது. அந்த சூட்சமத்தில் ஜாதகம் பார்த்து அந்த செயல்பாட்டுகளை செயல்படுத்தினால் ஒரு ஜாதகர் வெற்றி பெற முடியும், அந்த பலாபலன் வெற்றி தரும் அப்படின்னு ஒரு ஜாதகத்தை ஜெயிக்க வைக்க முடியுங்கிற ஒரு அமைப்புல நம்ம ஜாதகம் பார்த்து பலன் சொல்றோம். அந்த பலன் உங்களுக்கு வெற்றியான ஒரு அமைப்பை எல்லாம் தரும். சரி, நாம இப்போ ஏப்ரல் மாதம் மகரம் ராசிக்குள்ள பதிவை பார்ப்போம். மகரம் ராசிக்கு இந்த மாதம் நாயகர்களாக வரக்கூடியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவானும் சுக்கிர பகவானும் தான் மகர ராசிக்கு நாயகர்களாக வருகிறார்கள். இந்த நாயகர்களுடைய செயல்பாடு எந்தெந்த பாவகத்தில் இருந்து என்னென்ன விஷயத்தை செயல்படுத்தும் மகரம் ராசிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகரம் ராசிக்கு 5க்குடைய சுக்கிர பகவான் 4ஆம் இடத்தில் இருக்கிறார். அதே சுக்கிர பகவான் தான் மகரம் ராசிக்கு 10க்குடையவரும். 5, 10க்குடைய சுக்கிர பகவான் 4ஆம் இடத்தில் இருக்கிறார். அதே போல மகரம் ராசிக்கு 4ம் 11க்கும் உடைய செவ்வாய் பகவான் அவர் 3ஆம் இடத்தில் இருக்கிறார். அப்போ மகரம் ராசிக்கு செயல்படக்கூடிய இடங்கள் என்னென்ன இடம்னு பார்த்தீங்கன்னா 4ஆம் பாவகமும் 3ஆம் பாவகமும் 5ஆம் பாவகமும் தான் இந்த மாதம் இயக்க போகிறது. அவர்களுக்கு 12ஆம் பாவகத்துடைய சப்போர்ட் வரும். அப்போ 3ஆம் பாவங்கிற முயற்சி, தைரியம், வீரியம், தன்னம்பிக்கை அப்படிங்கிறது இந்த மாதம் இன்னும் வலுவாக போகிறது. இன்னும் அதிகப்படியான ஒரு தெம்பும் நல்ல ஒரு துணிச்சலும் வரப்போகிறது அப்படின்னு சொல்லலாம். அதே போல 4ஆம் பாவம்னு சொல்லக்கூடிய வண்டி, வாகனம், சுகம், வித்தை,
ஒரு கூட்டமைப்பு, கூட்டம், சேவை மனப்பான்மை, தைரியம், அதற்குண்டான பக்குவம், இது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு செயல்படும். அப்போ மகர ராசியில இருக்கக்கூடியவங்களுக்கு 4ஆம் பாவகத்துக்கு 12ஆம் பாவகம் சம்பந்தப்படுவதால் அது 3ஆம் அதிபதியுடைய செயல்பாட்டிலும் இருப்பதனால் உங்களுக்கு பாத்தீங்கன்னா யோகங்கள் சொல்லக்கூடிய யோகம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எதிர்பாராத விதமாக நீங்கள் நினைத்த காரியங்கள் நடக்கக்கூடிய பாக்கியம், எதிர்பார்த்து தடையாக இருந்தது தானாக செயல்படக்கூடிய அமைப்பு, அதே போல உங்களை நம்பி இருந்தவர்களால் நீங்கள் ஏமாற்றப்பட்டிருந்த அமைப்பை கண்டுபிடித்து அவர்களை விட்டு விலகி வருதல், அதேபோல் நீங்கள் செய்த நன்மைகள் உங்களுக்கு கை கொடுக்கும் காலமாக இருக்கும். உங்களுடைய கர்மா பூர்வ புண்ணியம் செயல்படக்கூடிய மாதமாக இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு இருக்கும். இந்த பூர்வ புண்ணிய அமைப்பு பார்த்தீங்கன்னா ஜீவனம், கர்மா, தொழில்னு புதிய தொழில் ஏற்பாடு இந்த மாதம் தொடங்கும் நினைப்பவர்களுக்கு அதற்குண்டான உதவிகளோ, அதற்குண்டான செயல்பாடோ, அதற்குண்டான வழிவகைகளோ, தூண்டுதலோ இந்த மாதம் உங்களுக்கு உறுதியாக இருக்கும் மகரம் ராசிக்காரர்களுக்கு. அதே போல் ஒரு குடும்பம் அமைய வேண்டும், குடும்பத்திற்குண்டான போராட்டம், குடும்பத்திற்குள் போராட்டம், கணவன் மனைவிக்குள் பிரிவு, அதற்குண்டான ஒரு விஷயத்திற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளியும், நல்ல ஒரு இணக்கம், நல்ல ஒரு மாற்றம், உங்களை தேடி ஏதாவது ஒரு உறவு வருதல், அதே போல காதல் திருமணம், அதே போல 2வது திருமணத்துக்கு உண்டான ஏற்பாடு, இதுக்கு எல்லாத்துக்கு உண்டான முயற்சி இந்த மாதம் வெற்றி பெறும். இல்லை என்றால் அதற்கு உண்டான வழிகளுக்கு செல்லும் பாதை கிடைக்கும். அதே போல அதாவது கரணம் தப்பினால் மரணமும் சொல்லுவாங்க. ஆனா உங்களுக்கு எந்த தருணமும் நல்ல கரணமேன்னு சொல்லி செயல்படக்கூடியவர்கள் தான் மகர ராசிக்காரங்க. இது வரைக்கும் எல்லாம் பார்த்தாச்சு, இனிமேல் என்ன வரத வழியில வச்சு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உங்களுக்கு, அந்த ஒரு தைரியம் எப்பவுமே இருக்கும். ஒரு காற்றாற்று வெள்ளம் போல் மனசு மனக்குவியலில் விஷயத்தை காற்றில் பறக்க விட்டு விடுவீர்கள். அப்போ அந்த மாதிரி ஒரு நல்ல தெம்பும் தைரியமும் செயல்பாடும் இந்த மாதம் உங்களுக்கு நல்ல உறுதுணையாக இருந்து உங்களுக்கு பல விஷயங்களை உணர்த்தி செயல்படுத்த போகிற மாதமாக இருக்கிறது. உங்களுக்கு ஒத்துழைப்பு தரக்கூடிய மாதமாக இருக்கிறது. எல்லா விஷயத்திலும் குடும்பம், அங்கும் பங்காளி, குடும்ப உறவு, சொத்து, புதிய உறவுகள் வருகை, வழக்கில் வெற்றி பெறுதல், வழக்குகள் தள்ளி போகுதல், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல உங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்கும். அந்த நன்மைகள் அலைச்சலால கிடைக்கும். அந்த அலைச்சல் தான் உங்களுக்கு தீமையா இருக்கும். அப்போ இந்த அலைச்சல் இல்லாம ஒரு கஷ்டம் இல்லாம ஒரு இன்பம் இல்லை. ஒரு இன்பம் வருதுன்னா ஒரு கஷ்டம் வரப்போகுதுன்னு அர்த்தம். அப்போ அதை நீங்க நல்லா புரிஞ்சு செயல்படுத்தக்கூடிய அமைப்பு, அந்த பக்குவம் உங்களுக்கு வந்துடும். அப்போ இந்த மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல முறை, நல்ல வெற்றி, நல்ல மாற்றங்கள் வரப்போகிறது இந்த மாதம். அவர்கள் கவனமாக இருக்க வேண்டியது என்னன்னா, வண்டி வாகனத்தில் கவனமாக இருக்க வேண்டும். அதே மாதிரி தேவையில்லாத தீய பழக்கங்கள் சொல்லக்கூடிய பழக்கங்களில் கொஞ்சம் கவனமாக கையாண்டு மிதமான ஒரு அளவோடு பருகினால் எல்லாம் அமுதமேங்கிற மாதிரி அளவோடு செயல்பட்ட உங்களுக்கு நன்மை. இல்லைன்னா தேவையில்லாம கவர்மெண்ட்டுக்கு பெனால்டி கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. அப்போ அது நாம தேவையில்லாத செலவா இருக்கும். ட்ரிபிள்ஸ் போறது, வண்டியில லைசன்ஸ் இல்லாம இருக்கிறது, பொல்யூஷன் சர்டிபிகேட், ஹெல்மெட்டு, இந்த மாதிரி சில பிரச்சனைகள் உங்களுக்காக தேடி வரும். அதே நண்பர்களோட வண்டி எடுத்துட்டு போயிட்டு அது செலவு வச்சு அதுக்காக செலவு பண்றது. அப்போ கவனமான முறையில கையாளுவது சிறப்பு. அதுதான் உங்களுக்கு இருக்கிற இந்த மாசம் ஒரு கரும்புள்ளி. அப்போ அந்த செயல்பாட்டுல கவனமா இருந்தா போதும். மகர ராசியில படிக்கக்கூடியவர்களுக்கு படிப்பில் ஒரு நல்ல தெம்பும் சக்தியும் புதிய ஒரு உற்சாகமும் வரப்போகிறது. நல்ல ஒரு மதிப்பெண்கள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. அதே போல உயர் பதவி வேண்டி இருப்பவர்களுக்கு உயர் பதவிக்கு உண்டான ப்ரமோஷன், இல்லையா உயர் பதவி கிடைத்தல், இருக்கும் இடத்திலேயே கிடைத்தல், அதற்குண்டான சக ஊழியர்களின் சப்போர்ட் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கிறது. அப்ப எல்லா வளமும் நலமும் உங்களுக்கு இந்த மாதம் 70% நல்லதுதான் இருக்குது. உங்களுக்கு உண்டான வழிபாடு அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா குச்சனூர் சனீஸ்வரர் வழிபாடு, குச்சனூர் சனீஸ்வரர் வழிபாடு உங்களுக்கு சிறப்பை தரும்.
அங்கேயே பஞ்சமுக ஆஞ்சநேயர் வழிபாடும் உங்களுக்கு சிறப்பு தரும். அதே போல உங்களுடைய தானம் அப்படின்னு சொல்றது யாருக்காவதுக்கு பார்த்தீங்கன்னா தக்காளி சாப்பாடு வாங்கி கொடுப்பது சிறப்பு, சாம்பார் சாதம் வாங்கி கொடுப்பது சிறப்பு. அந்த தக்காளி சாதம் சாம்பார் சாதம் வாங்கி கொடுக்கும்போது ஒரு தண்ணீர் பாட்டிலும் வாங்கி கொடுப்பது சிறப்பு. ஒரு 5 நபருக்கோ ஒரு 9 நபருக்கோ செய்வது நல்ல சால சிறந்தது. உங்களால் இயன்ற ஒரு அன்னதானத்தை செய்து நீங்கள் நல்ல நன்மை அடையலாம். உங்களுக்கு ராசியான காலங்களாக எண்களாக வருவது 3ஆம் எண்ணும் 6ஆம் எண்ணும் உங்களுக்கு ராசியான 3, 6 கூட்டு எண்ணியாக வருவது 3ஆம் தேதியிலும் 6ஆம் தேதியிலும் உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை தரும். அதே போல உங்களுடைய நிறம்னு சொல்லக்கூடியது, அதாவது மெரூன் கலர் அப்படின்னு சொல்லக்கூடியது, ப்ரௌன் கலர்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு நல்ல ஒரு பவர் இருக்கு. நீங்க அதை யூஸ் பண்ணலாம், உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். வணக்கம், வாழ்க வளமுடன். வணக்கம், வாழ்க வளமுடன். அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேர அனைவர்களுக்கும் என் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு, நான் உங்கள் கேரளா குரு மணிகண்டன் ஜோதிடர், பாலக்காடு. நம்ம பாத்தீங்கன்னா NLS நட்சத்திர லக்ன முறைன்னு சொல்லி 6 நட்சத்திரம் 6 லக்னம் நம் 12 பாவகத்தையும் ஆள்கிறது. ஒவ்வொரு 20 வருடத்திற்கும் ஒரு முறை நம்மை செயல்படுத்தக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரம் எது, லக்னம் எது, அதற்குண்டான வழிபாடும் அதற்குண்டான செயல்பாட்டையும் செய்தால் வெற்றி பெற முடியும். எந்த ஒரு ஜாதகம் வெற்றி பெறுவதே என்று சொல்லி நாம பாரம்பரியமும் கேரள ஜோதிடமும் இணைத்து லக்ன நட்சத்திர முறைன்னு சொல்லி ஒரு முறையில பார்த்து பலன் சொல்லிட்டு இருக்கோம். ஆன்லைன்லயும் பார்க்குறோம், நேரடியாகவும் பார்க்குறோம். சரி, நாம இப்போ இந்த மாதம் பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, துலாம் ராசிக்கு ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும், துலாம் ராசிக்கு ஏப்ரல் மாதம் எப்படி இருக்குங்கிற பலனை தான் பார்க்க போறோம். ஓம் ஹங்கும் மகா கணபதே நமக. ஓம் ஹங்கும் மகா கணபதே நமக. ஓம் ஹங்கும் மகா கணபதே நமக. ஓம் நவகோள்கள் நற்துணையாக உபகோள்கள் உற்ற துணையாக அதிதேவதைகள் ஆசீர்வாதம் செய்ய எல்லோருக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைக்கட்டும், மகிழ்ச்சி நிறைவாகட்டும்னு சொல்லி நாம இப்போ துலாம் ராசி பலனை பார்க்கலாம். துலாம் ராசிக்கு இந்த மாதம் நாயகர்களாக வரக்கூடியவர்கள் சுக்கிர பகவானும் செவ்வாய் பகவானும். அப்போ இந்த சுக்கிர பகவானும் செவ்வாய் பகவானும் நாயகர்களாக வரும் பொழுது சுக்கிர பகவான் ராசிக்கு 7ல் தன் வீட்டையே பார்க்கிறார், ராசியவே பார்க்கிறார். செவ்வாய் பகவான் ராசிக்கு 2ஆம் அதிபதி 6ஆம் இடத்தில் போய் சனி பகவானுடன் வலுவாக இருக்கிறார். அப்போ 6ஆம் இடம் வலுப்பெறுகிறது, 7ஆம் இடமும் வலுப்பெறுகிறது, அவருடைய ராசியும் வலுப்பெறுகிறது. இருந்தாலும் அவர் வீட்டிற்கு அவர் 12ல் இருந்து ராசியை பார்க்கிறார். அப்படி இருக்கும் பொழுது வெளியூரில் இருக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம், வெளிநாட்டில் இருக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கும் ஏதாவது ஒரு நன்மை இந்த மாதம் உறுதியாக நடக்கும், ஏதாவது ஒரு நன்மை உறுதியாக நடக்கும். அதே போல திருமணத்திற்காக அலைந்து கொண்டு இருப்பவர்களுக்கு மணமகன் கிடைக்கவில்லை, மணமகள் கிடைக்கவில்லை என்ற ஒரு வருத்தத்தில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் ஒரு துணை செய்யும் மாதமாக அவர்களுக்கு செயல்படும். அதேபோல் திருமணமாகி மன வருத்தத்தில் இருக்கும் தம்பதியர்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல பாடத்தை சொல்லிக் கொடுக்கும் மாதமாக, நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கும் மாதமாக இருக்கும். அதேபோல் தொழில் வேண்டி, அரசு தொழில் வேண்டி பரீட்சை எழுதி காத்திருப்பவர்களுக்கு, அதே போல அரசாங்கத்திற்காக படிப்பிற்காக அப்ளிகேஷன் போட்டிருக்கிறீங்க, மனு கொடுத்திருக்கிறீங்க, விண்ணப்பம் கொடுத்திருப்பவர்களுக்கு, அதே போல் தொழிலில் ப்ரமோஷன் வேண்டி காத்திருப்பவர்கள், அதிகார தொழிலில் இருக்கக்கூடிய காவலர்கள், இராணுவத்தில் இருக்கக்கூடியவர்கள், அதே போல
வில்லேஜ் ஆபீசராக இருக்கக்கூடியவர்கள், வருவாய்த்துறையில் இருக்கக்கூடியவர்கள், இவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஒரு நல்ல பெயரை வாங்கி கொடுக்கும் மாதமாக செயல்படும். ஒரு புதிய இடமாற்றம், ஊர் மாற்றம், வீடு மாற்றத்தை உருவாக்கி கொடுக்கக்கூடிய மாதங்களாக செயல்படும். நினைத்ததை எவ்வளவு தூரம் சென்றாலும் அடைந்து விடுவோம் என்ற நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கு. சரி, அப்போ அவங்க ஜாக்கிரதையாக இருக்கக்கூடியது யார் இடத்தில் எல்லாம் அப்படின்னு பார்த்தா, தன் நாக்கிலும் வாக்கிலும் நல்ல ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நண்பர்களால் ஏதாவது ஒரு தேவையில்லாத பிரச்சனைகளில் சிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் செயல்படும். மனைவியிடம் தன் வாக்கால் வாதாடி ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலை உருவாக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் செயல்படும். உறவுகளில் தனது சகோதரி உறவில் ஏதாவது ஒரு சங்கடத்தை உண்டாக்கக்கூடிய மாதமாக துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் செயல்படும். அதே போல வீட்டில் பெரியோர்கள் இருந்தால் அவர்களுக்கோ இல்ல தன் உடல் உபாதைகளிலோ ஏதாவது ஒரு அறுவை சிகிச்சைக்கோ அல்ல அதற்கு உண்டான அளவு வைத்திய செலவோ மருந்துகளோ எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த துலாம் ராசிக்காரர்ல கொஞ்சம் பேர் சந்திப்பாங்க. அதனால அவங்க எல்லாம் சின்ன சின்ன பிரச்சனைகள் உடலில் இருக்கும் பொழுது அதை கவனமாக செயல்படுத்தி கொள்ள வேண்டும், சீர்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ புதுசா வெளியூர் போறது, ஆன்மீக யாத்திரை போறது, உல்லாச பயணம் போறது, அதையெல்லாம் இந்த துலாம் ராசிக்காரர்கள் முடிவு செய்து வெளியூர், உள்ளூர் புதிய வண்டி வாகனம் வாங்குவதற்கு உண்டான முயற்சி அதெல்லாமே இந்த மாதம் ஏப்ரல் மாதத்துல அவங்களுக்கு செயல்படும், வெற்றி பெறும் அப்படிங்கலாம். தொழிலில் புதிய நண்பர்கள் சேர்வது, உங்களுக்கு தொழில் செய்யும் இடத்தில் ஏதாவது தலைமை பொறுப்பை தருவது, ஒரு வெற்றியான செயலை நீங்கள் செய்வதற்கு உறுதுணையாக உங்களுக்கு பல நண்பர்கள் உதவி செய்வது, அந்த மாதிரி விஷயமெல்லாம் உங்களுக்கு இந்த மாதம் நடக்கும் வாய்ப்பு இருக்கிறது. இந்த மாதத்தில் உங்களுக்கு 7ஆம் பாவகம், 6ஆம் பாவகம், 8ஆம் பாவகம், 6, 7, 8 என்று 3 பாவங்கள் தான் உங்களை இயக்குகிறது. இதற்கு நாயகர்களாக சுக்கிரனும் செவ்வாயும் இருந்து செயல்படுகிறார்கள். நீங்கள் எங்கு செல்ல வேண்டும் அப்படின்னா, உங்களுக்கு தஞ்சை பெரிய கோவில் என்று சொல்லக்கூடிய பிரகதீஸ்வரர் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்வது உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரும். அதே போல தகப்பன் சுவாமி என்று சொல்லக்கூடிய சுவாமி மலை தரிசனமும் நல்ல முன்னேற்றம் தரும். இங்கே செல்ல முடியவில்லை என்றாலும் அவர்கள் அருகில் இருக்கும் சிவன் கோவிலில் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் தரிசனம் காண்பது சிறப்பு. அதை செய்ய முடியவில்லை என்றாலும் அவர்கள் எள்ளுரண்டை தானம் செய்வதும் தேங்காய் எண்ணெய் தானம் செய்வதும் அவர்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் தரும். இவர்களுடைய வெற்றியான எண் அப்படின்னு சொன்னா, அதிர்ஷ்ட எண் சொன்னா இந்த மாதத்திற்கு 4, 6, 4, 6 இவருக்கு அதிர்ஷ்டமான எண். 4ஆம் நம்பரும் 6ஆம் நம்பரும் அதிர்ஷ்ட எண்கள். அதே போல அவர்களுக்கு இதே கூட்டு எண்ணிக்கையில் வரக்கூடிய தேதிகளும் இதே தேதிகளும் அதிர்ஷ்ட தேதிகள். இவர்கள் வெள்ளை நிற ஆடையும் வெளிர் பச்சை நிற ஆடைகளும் இவருக்கு அதிர்ஷ்டத்தை தரும். இந்த மாதிரி அமைப்பு இந்த மாதத்தை இவர்கள் கடந்து செல்லக்கூடிய சூழ்நிலை வருவதால் இவர்கள் எதிலும் கவனமுடன் இருந்து செயல்பட்டு பெற வேண்டும் என ஆண்டவனை பிரார்த்தனை செய்து கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அக்ஸரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, நாம இப்ப பார்க்கக்கூடிய பதிவுல என்ன பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா,
வருகிற ஏப்ரல் மாதம் தனுசு ராசிக்கு எப்படி இருக்கும், வருகிற ஏப்ரல் மாதம் தனுசு ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத தான் பார்க்க போறோம். இந்த தனுசு ராசியுடைய அமைப்பை பார்ப்பதற்கு முன் என்னுடைய பெயர் குரு மணிகண்டன், நான் கேரளா பாலக்காடு. நம்ம வந்து பாத்தீங்கன்னா NLS அப்படின்னு நட்சத்திர லக்ன சிஸ்டம் அப்படின்னு சொல்லி ஒரு முறையில நட்சத்திர லக்ன முறைன்னு சொல்லி 6 நட்சத்திரம் 6 லக்னம் நம் 12 பாவகங்களை இயக்கும் ஒரு ஜாதகத்தில் அந்த பாவங்களை அந்த ஜாதகத்தின் சூட்சமம் அந்த செயல்பாட்டுகளை சரியாக செயல்படுத்தினால் எந்த ஒரு ஜாதகமும் வெற்றி பெற முடியும்னு சொல்லி அந்த முறையில ஜாதகம் பார்த்து பலன் சொல்லிட்டு இருக்கோம். இப்போ நாம வந்து பாத்தீங்கன்னா தனுசு ராசியுடைய பலனை பார்ப்பதற்கு போகலாம். ஓம் ஹங்கும் மகா கணபதே நமக, ஓம் ஹங்கும் மகா கணபதே நமக, ஓம் ஹங்கும் மகா கணபதே நமக. நவகோள்கள் நட்டுணையாக உபகோள்கள் உற்ற துணையாக அதிதேவதைகள் ஆசீர்வாதம் செய்ய எல்லோருக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைக்கட்டும், மகிழ்ச்சி நிறைவாகட்டும்னு சொல்லி தனுசு ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா இப்போ இந்த மாத நாயகர்களாக வரக்கூடியவர்கள் செவ்வாய் பகவானும் சுக்கிர பகவானும். தனுசு ராசிக்கு 12ஆம் அதிபதி செவ்வாய் பகவான், 5ஆம் அதிபதி செவ்வாய் பகவான். இந்த 5க்கும் 12க்கும் உடைய செவ்வாய் பகவான் 4ஆம் இடத்தில் சனி பகவானுடன் போய் இருக்கிறார். 4ஆம் இடத்தில் சனி பகவானுடன் போய் இருக்கிறார். அவர் 3க்கும் 2க்கும் அதிபதி. அதே போல சுக்கிர பகவான் பெயர்ச்சியாகி அவர் 6ஆம் இடத்திற்கும் 11ஆம் இடத்திற்கும் உரியவர். தனுசு ராசிக்கு 5இல் போய் இருக்கிறார். 6ஆம் இடத்திற்கும் 11ஆம் இடத்திற்கும் உரியவர் 5இல் போய் இருக்கிறார். அப்போ இவருக்கு செயல்படக்கூடிய பாவங்கள் என்னென்ன பாவங்கள் பார்த்தோம்னா 4, 5, 6, 11. இந்த 4ஆம் பாவம்னு சொல்லக்கூடிய வண்டி, வாகனம், வீடு, சுகம், சொத்து இது சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு பிரச்சனைகள் உங்களை வந்து தாக்கும். அப்போ அதனால நாம அந்த மாதிரி விஷயங்கள்ல எல்லாம் கவனமாக இருப்பது நல்லது. பங்கு கேட்டோ பங்கு கொடுத்தோ இல்ல தாய் வழி வரக்கூடிய பிரச்சனைகள், தாய் வழியில் கிடைக்கக்கூடிய சொத்தில் வந்து ஏதாவது ஒரு உரிமை பிரச்சனை, இது எல்லாமே வந்து இந்த நேரத்தில் வரக்கூடிய ஒரு விஷயமாக உங்களுக்கு இந்த மாதம் செயல்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது அந்தந்த பாதிப்புகளை சந்திக்கும் தனுசு ராசி நேயர்களுக்கு அந்த மாதிரி சூழ்நிலைகள் வந்து கடக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம். அதே போல புதிய வண்டி வாகனம் வாங்குவதற்கு உண்டான ஏற்பாடோ இல்ல வண்டி வாகன தொழில் செய்யலாம் என்கிற ஏற்பாடோ மனசில் தோன்றும், செயல்படுத்த நினைப்பீர்கள். தொழில் மாற்றம் செய்யலாமா என்ற ஒரு எண்ணம் வரும். அதே போல் குழந்தைகளை பிரிந்து குடும்பத்தை பிரிந்து நாம் செல்லலாமா என்ற ஒரு எண்ணம் வரும். வீட்டிற்கு இப்ப பக்கமா ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ள தொழில் செய்யறவங்களா இருந்தா தொழிலை மாற்றி ஒரு 20-30 கிலோமீட்டர் டெய்லி போயிட்டு வரக்கூடிய ஒரு அலைச்சலான ஒரு அமைப்பை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலைக்கு உண்டான புத்தி ஞானம் இப்ப தோன்றும் அமைப்பு வரும். அதே போல 6ஆம் பாவம்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் உங்களுக்கு 5இல் அவர் வீட்டுக்கு 12இல் போய் இருப்பதால் ஏதாவது ஒரு சுப செலவுகளுக்காக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை, இல்லையா வாங்கிய கடனை அடைப்பதற்காக ஒரு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை உருவாகக்கூடிய அமைப்பு வருகிறது. நிலையான வருமானத்திற்கு உண்டான முயற்சி எடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் வெளியூர் வெளிநாடு செல்ல மனசு திட்டமிடும். அதே போல தெரியாத உறவுகளால் ஏதாவது தொந்தரவுகள் வரக்கூடிய சூழ்நிலை, புதிய உறவுகளால் தொந்தரவு வரக்கூடிய சூழ்நிலை இருக்கும். குடும்பத்தில் நாம் எத்தனைதான் செய்தாலும் தனுசு ராசிக்காரர்கள் குடும்பத்திற்காக எத்தனைதான் செய்தாலும் அந்த செய்தது ஒன்றும் குடும்பத்திற்கு காணாதது போல் குடும்ப உறவுகளிடமிருந்தும் மனைவியிடமிருந்தும் தேவையில்லாத மனக்கசப்பு உண்டாகும் நேரமாக இருப்பதால் நாம் ஜாக்கிரதையாக செயல்பட வேண்டும். அதே போல குழந்தைகளுடைய ஆயுள், ஆரோக்கியம், மருத்துவம் இந்த மாதிரி அமைப்பில நாம் ஜாக்கிரதையாக முன்னெச்சரிக்கையாக இருந்து செயல்பட வேண்டும். பண தேவைகள் பற்றாக்குறையாக வந்து மனதை சங்கடப்படுத்தும் சூழ்நிலை இருக்கிறது. அதனால் அதையும் நாம் நம் கட்டுப்பாட்டுக்குள் என்னென்ன விஷயங்கள் நம்மால் கடந்து போக முடியுமோ அதனுள் செலவு செய்து இந்த மாதத்தை கடக்கும்
அமைப்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அப்பொழுது இந்த 11ஆம் இடமும் அங்கே சம்பந்தப்படுவதால் எதிர்பாராத தனவரவுகள் வருவதற்குண்டான ஒரு வாய்ப்பும் இருக்கிறது. இந்த 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது சுக்கிரனுடைய வீடாகவே போவதால் 5ஆம் இடமும் 11ஆம் இடமும் சம்பந்தப்படுவதால் இந்த மாதம் பணபரவு ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடமும் 11ஆம் இடமும் சுக்கிரனோடு சம்பந்தப்படுவதால் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் தாய் வழி உறவுகளில் இருந்து கிடைக்கக்கூடிய ஏதாவது ஒரு சொத்து சுகங்களில் ஒரு முன்னேற்றம், திடீர் வரவு, வருமானம், அதே போல தந்தை வர்க்கத்தில் பாட்டனார் வர்க்கத்தில் இருந்து கிடைக்கக்கூடிய பங்கு, இந்த மாதிரி எதிர்பாராத விதமா உங்களுக்கு தொழில் செய்யும் இடத்திலிருந்து ஏதாவது எதிர்பாராத விதமா இதை நீ வைத்துக்கொள், இதை நீ செய், இதுமேல் இது உனக்குத்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏதாவது ஒரு வாக்கு, ஏதாவது ஒரு விஷயத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அப்படி இந்த மாதம் உங்களை சனி பகவான் வந்து 4ஆம் இடத்திலேயே இருக்கிறார். இந்த மாத கிரகமாய் போய் சேரக்கூடிய செவ்வாய் பகவானும் சனி பகவானும் யுத்த கிரகம் ஆவதால் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது நமக்கு கவனம் தேவை. வண்டி வாகனங்கள் வந்து ஏதாவது இன்ஜின் செலவு, பெரிய செலவு வைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம வண்டி வாகனங்களை ஆயில் எல்லாம் டெய்லி செக்அப் பண்ணிக்கிறது நல்லது. இந்த மாதிரி செய்யறப்போ அவங்களுக்கு ஒரு நல்ல வெற்றி கிடைக்கும். ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து தப்பிச்சுக்கலாம். அப்போ இவங்களுடைய வழிபாடு என்னன்னு பாத்தீங்கன்னா, இவர்களுடைய வழிபாடு பொங்கு சனீஸ்வரர் வழிபாடு. திருக்கொள்ளிக்காடு இந்த மாசத்துல ஒரு தடவையாவது போயிட்டு வந்துறீங்க. உங்களுக்கு வந்து அங்க இருக்கும் அக்னீஸ்வரருடைய தரிசனத்தாலும் பொங்கு சனீஸ்வரருடைய தரிசனத்தினாலும் உங்களுக்கு ஒரு நல்ல தாக்கம், நல்ல ஒரு முன்னேற்றம் வரக்கூடிய வாய்ப்பு வரும். அதே மாதிரி உங்களுடைய அதிர்ஷ்ட எண் அப்படின்னு சொன்னோம்னா 2ஆம் எண்ணும் 5ஆம் எண்ணையும் பயன்படுத்தவும். இதே மாதிரி கூட்டு எண்ணிக்கையில் 2, 5 என்று வரக்கூடிய தேதிகளும் உங்களுக்கு யோக தேதிகளே. இளம் மஞ்சள் நிறம், பல வர்ண கலர்கள் எல்லாம் இளநிற கலர்களாக உபயோகப்படுத்துவது, நிறங்களை உபயோகப்படுத்துவது உங்களுக்கு ஒரு திருப்தியான சூழ்நிலையை தரும். கொண்டக்கடலை தானம் செய்வது, கொண்டக்கடலை பிரகஸ்பதிக்கு, நவகிரகத்தில் குரு பிரகஸ்பதிக்கு கொண்டக்கடலை மாலையிட்டு வழிபடுவது, கொண்டக்கடலை வந்து வேவிச்சு ரோட்டோரம் இருப்பவர்களுக்கு தானம் செய்வது உங்களுக்கு ஒரு சிறந்த முன்னேற்றத்தை தரும்னு சொல்லி நான் இந்த உரையை முடிக்கிறேன். வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.